இவங்களோட அந்த ஒரு மனசுக்காகவே இவங்கள உள்ளே விட்டுருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுச்சு. அதே மாதிரி அவங்களுக்கு இருக்கிற ஒரு ரீசனிங்கும் வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருந்தது. அப்படி இருந்தும் அவங்கள வந்து ஹோல்டில் போட்டது வந்து எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ நான் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா வந்து எபிசோட் 6 வந்து ரியானா ராஜு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் வந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து எதுக்காக வந்தேன் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. அந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து செம ஸ்ட்ராங்காக இருந்தது. இவங்களை ரிஜெக்டே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன் அப்படின்னா குரல் இல்லாதவர்களுக்கு இந்த டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டியில் வந்து குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறதா என்னோட நோக்கம். ஸோ டிரான்ஸ்ஜெண்டரை இப்போ வந்து பார்க்குற ஒரு பார்வையை ஒரு யாசகத்துக்காகவும் வேறு விஷயத்துக்காகவும் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்களே தவிர ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒர்க் கொடுக்கறது அந்த மாதிரி வந்து நடக்க மாட்டேங்குது. ஸோ அதை எம்பவர் பண்ணுறதுக்காக தான் வந்து நான் வந்து இப்போ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு ஃபவுண்டேஷனில் ஃபவுண்டராக இருக்கேன், ஒரு ப்ரோக்ராம் மேனேஜராக இருக்கேன், HIV ஹெய்ட்ஸில் வந்து ப்ரிவென்ஷன் ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்குள்ளே அதாவது டிரான்ஸ்ஜெண்டருக்குள்ளே வந்து எவ்வளோ டேலண்ட்ஸ் வந்து இருக்குது, அது எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறதா வந்து என்னோடய நோக்கம். ஸோ இப்போ ரோட்டில் வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் போயிட்டுருக்காங்க அப்படின்னா திடீர்னு வந்து ₹1 வந்து கேட்டு என்னை வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கள், எனக்கு வந்து செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி சொல்கிறவங்க அட்லீஸ்ட் வந்து ஒரு வேலையை போட்டு கொடுத்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல. ஸோ எங்களை வந்து அதுக்காக மட்டும் வந்து பயன்படுத்திக்கிட்டால் வந்து எங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து சொல்லி முடிச்சதுக்கப்புறமா வந்து எங்களை இப்போ வரையுமே வந்து ஒரு பிளெஸ்ஸிங் வாங்குறதுக்காக மட்டும்தான் வந்து பார்க்குறாங்களே தவிர யாரும் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்காக வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து உள்ளே போனேன் அப்படின்னா இதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து கூட வந்து கலீல் பாஷா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்திருந்தார். அவர் கூட வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு டிபேட் மாதிரி வச்சாங்க. அதில் ஒரு சண்டை மாதிரியே வந்து போச்சு. அவர் வந்து இவங்கள பார்த்துட்டு வாப்பா போப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்தாங்களா, ஏன் என்னை மான் சொல்லக்கூடாதா, ஏன் நீ அப்படி கூப்பிட்ட அப்படின்ற மாதிரி ஒரு டிபேட் வந்து 2 பேருமே லிட்டரலாக வந்து பயங்கரமாக பரபரப்பாக ஒரு சண்டை போடுற மாதிரியே வந்து போச்சு. பட் அந்த இடத்துல வந்து அந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே வந்து அவங்க நார்மல் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து கலீல் அவரை வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க, இவங்க வந்து ஹோலில் போட்டாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் வந்து பேசுவாங்கல்ல, அந்த இடத்துல தான் வந்து எனக்கு இவங்க பேசுனது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கூட கலீல் அவர் செலக்ட் ஆனதுக்கு வந்து அவங்க வந்து ஏதோ அங்கே உள்ளே வந்து அவ்வளோ கோவமாக பேசினாலும் இந்த இடத்துல வந்து அவங்க மேலே அவங்க செலக்ட் ஆகிட்டாங்க, நம்ம ஹோலில் இருக்குமே அப்படின்னு சொல்லி எந்த ஒரு வருத்தமும் இல்லாமல் ரொம்ப ஜென்யூனாக வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து செலக்ட் ஆனதுக்கு வந்து இவங்க சந்தோஷப்பட்டாங்க. சீக்கிரமாக நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ எனக்கு ஓவராலாக இவங்கள மேலே ஒரு ஒரு ப்ராமிசிங்கான ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொடுத்தாங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுச்சு ரியானா ராஜாவை பார்க்கும்போது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.